अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूदंसरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। प्रपद्ये पदपद्मानि परमप्रेमसम्पदां सौम्यजामातृयोगीन्द्रचरणैकजुषां सताम्। இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு நாள். எல்லாரும் பார்த்த உடனே இங்கே புஸ்தகம் இல்லையே என்னத்தை சொல்ல போகிறான் அப்படின்னு கேட்க தோணும். இன்னைக்கு மணவாள மாமுனிகள் உடைய வைபவம் கொண்டாடும்படியான ஒரு அற்புதமான நாள் ஆனபடியாலே பெருமாளுடைய நியமனத்தாலே அந்த ஆச்சாரிய சார்வபௌமருடைய வைபவத்தை ஒரு வாராக அனுபவிக்கணும், ஒரு துளி அனுபவிக்க வேணும். அப்படின்றபடியால் இன்றைக்கி விஷ்ணு புராணத்துக்கு ஒரு பிரேக் கொடுத்து மாமுனிகளுடைய வைபவத்தை ஒரு யதாசக்தி யதாமதி நம்முடைய மதி கெட்டின அளவுக்கு அனுபவிப்போம் அப்படின்னு தொடங்குறேன். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் குரு பரம்பரை அப்படின்னு கொண்டாடப்படுறது, அதுலேயும் விசேஷித்து பூர்வாச்சாரியர்களுடைய பரம்பரை அப்படின்னு கொண்டாடப்படுறது. சாட்சாத்தாக பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அந்த எம்பெருமானாலேயே தொடங்கப்பட்ட இந்த குரு பரம்பரை ஆனபடியாலேயே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் கொண்டாடுறா. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாலேயே துவக்கப்பட்டிருக்கிற இந்த குரு பரம்பரையில் 18 ஆச்சாரியர்கள் நாம் சேவிக்க பெறுறோம். அந்த 18 ஆச்சாரியர்களை தான் பூர்வாச்சாரியர்கள் அப்படின்ற ஒரு திருநாமத்தால் நிர்தேசம் பண்ணி அவர்களெல்லாம் சேவிக்கிறோம். அப்படி பார்க்குறச்சே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேன முதலியார், நம்மாழ்வார், நாதமுனிகள், அவருக்கு அப்புறம் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார், அதுக்கப்புறம் எம்பார், பட்டர், நஞ்சீயர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதிப்பிள்ளை, பிள்ளலோகாச்சாரியர், திருவாய்மொழிப்பிள்ளை, மணவாள மாமுனிகள் அப்படின்னு இந்த 18 பேரை தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரியர்கள் அப்படின்ற ஒரு பேரோட நிர்தேசம் பண்ணி காட்டுறோம். அதில் எப்படி முதல் ஆச்சாரியன் பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த பரம்பரையில் கடைசி ஆச்சாரியர், கடைக்குட்டி ஆச்சாரியன் மணவாள மாமுனிகள். அந்த மணவாள மாமுனிகளுடைய வைபவம் நாம் வர்ணிக்கிறதுக்கு சாத்தியமில்லாத ஒரு வைபவம், ரொம்ப ஆச்சரியமான வாச்சா மகோச்சரமான வைபவம். ஆதிசேஷனுடைய அவதாரமையாக அவதரித்தவர். எப்படி ஆதிசேஷன் முன்னொரு காலத்தில் லக்ஷ்மணனாக பிறந்து, அதுக்கப்புறம் பலபத்ரனாக பிறந்து, அதுக்கப்புறம் எம்பெருமானாராக அதாவது ராமானுஜராக பிறந்து தான் எத்தனையோ லீலைகளெல்லாம் நடத்தினானோ அந்த மாதிரியே அதே காலத்தில் அதே கலியுகத்திலேயே இன்னொரு மறு அவதாரமாக எடுத்தது தான் மணவாள மாமுனிகளுடைய அவதாரம். அப்படி எம்பெருமானாருடைய மறு அவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்றத தன்னுடைய வாழ்நாளிலே பல பேருக்கு தான் காட்டி கொடுத்துருக்கார். தன்னுடைய ஆச்சாரியரான கிடாம்பி நாயனார் என்ன, தன்னுடைய சிஷ்யர்கள் கோஷ்டியில் சேர்ந்த பல பேர், அதாவது சடகோப கொற்றி அப்படின்ற ஒருத்துக்கு, இந்த மாதிரி பல பேருக்கும் தன்னுடைய ஆதிசேஷ வடிவத்தை காட்டி கொடுத்துருக்கிறார் மணவாள மாமுனிகள் அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் காட்டுறான். அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷனுடைய அவதாரமையாக அவதரித்த அந்த மாமுனிகளுக்கு அதாவது வர்ணிக்கிறதுக்கு சாத்தியமில்லாதபடியான ஒரு வைபவம் உண்டு. அப்பேற்பட்ட வைபவம் என்ன, மற்ற ஆச்சாரியர்களுக்கு காட்டிலும் இந்த மாமுனிகளுக்கு உண்டான வைபவம் என்னன்னா 2 படி பார்த்துடலாம். 2 படின்னா, ஒன்று பெருமாளோட சேர்ந்து ஒரு வைபவம், ஆச்சாரியனோட சேர்ந்து ஒரு வைபவம், 2 படி பார்த்துடலாம். என்ன வைபவம் சொல்கிறேன். முதல்ல ஆச்சாரியனோட சேர்ந்த வைபவம் என்ன அப்படின்றத பார்க்கணும். எத்தனை பேர் ஆச்சாரியர்களாக இருந்தாலும்
எம்பெருமானார் அதாவது ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டா அவர் தனியாக நிற்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய சார்வபௌமர் நம்முடைய சம்பிரதாயத்தில். எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு உபதேச ரத்தினமாலையில் தாமே காட்டி கொடுக்குறார் மணவாள மாமுனிகள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு என்ன பேர்னா எம்பெருமானார் தரிசனம். இதை யார் சுவாமி இந்த பேரிட்டார்னா நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். நம்பெருமாள் கொடுத்த பேராக இருக்கிறது எம்பெருமானார் தரிசனம். எதனாலே அவர் துவக்கின ஒரு சம்பிரதாயமானா கிடையாது. முன்னாடியே இருந்த வைதிக சம்பிரதாயம் இவர் வளர்த்த ஒரு கைங்கரியம் பண்ணபடியாலே எம்பெருமானாருடைய தரிசனம் அப்படின்னு பெயர் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த எம்பெருமானார் தரிசனத்தில் சுவாமி ராமானுஜரானவர் ஒரு நாயக மணியாக திகழக்கூடிய ஒரு ஆச்சாரிய சார்வபௌமன். அப்பேற்பட்ட இந்த ராமானுஜரை எல்லாரும் ஆசிரியத்திருக்கிறான். எதை மாதிரினா அர்வாஞ்சோ யத் பதசரசி ஜத்வந்த்வம் ஆஸ்ரித்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான்மயமுபகதாக தேசிகா முக்தி மாபுஹு. நமக்கு எல்லாம் மோட்சம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறச்சே நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுவா அப்படின்னாக்கா, யார் எந்த வழி பற்றினா மோட்சம்னா எம்பெருமானாருடைய திருவடி பலத்தாலே மோட்சம். நான் கர்மம் பண்ணினேன், ஞானம் பண்ணினேன், பக்தி பண்ணினேன், நான் சரணாகதி பண்ணினேன், எனக்கு மோட்சம் சொல்கிறதே இல்லை நம்ம சம்பிரதாயத்தில். இதை என்ன பண்ணேன்னா எம்பெருமானார் திருவடி பிடிச்சேன். அந்த எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலே எனக்கு மோட்சம். தகைவ சர்வம் சம்பத்சதே. கத்யத்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். எனக்கு இந்த பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதாஸ்துமே அப்படின்னு பிரார்த்திக்கிற காலத்தில் ஸ்ரீரங்கநாச்சியார் சோதிவாய் திறந்து ஒரு வார்த்தை அருளி செய்தார். அஸ்துதே தகைவ சர்வம் சம்பத்சதே. உன்னுடைய சரணாகதி பலிக்கணும் அப்படின்றதே என்கிட்ட கேட்குறீர் இல்லையா, அந்த சரணாகதி பலிக்கட்டும் அஸ்துதேன்றதோட முடிஞ்சுடுத்து. அது மேலே அதிகப்படியாக தாயார் அனுகிரகிக்கிற ஒரு வார்த்தை தயைவ சர்வம் சம்பத்சதே. நீர் இன்னைக்கு பண்ண போகிற சரணாகதியை வச்ச மேல் கொண்டு உங்களுடைய சம்பந்திகளும் மோட்சத்தை அடைய போறா அப்படின்னு அன்றைக்கே சொல்லி வச்சா ஒரு பங்குனி உத்திர நன்னாள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தத்தாலே நாமெல்லாம் மோட்சத்தை பெறுறோம்னா அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தம் யாருக்கு? அவருக்கு பிற்பட்டு வந்தவர்களுக்கு தானே அப்படின்னு நாம் கேட்டால் அதான் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுற. அப்படி இல்லை, எம்பெருமானார் முன்னாடி இருந்தவர்களுக்கும் அவருடைய சம்பந்தத்தாலே மோட்சம். எப்படி சுவாமி இது? எனக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாராம், ஆனால் அவர் சம்பந்தத்தால் நான் மோட்சம் போவேன். எப்படின்னா அவருடைய திருமுடி சம்பந்தத்தால் நான் இவருக்கு ஆச்சாரியனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பேர் பெற்றுண்டு, அதாவது ஒரு ஐடி காட்டி அவளை மோட்சத்தை போடுவாளாம். இந்த முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் நாத்தமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், இன்னும் எத்தனை திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, எத்தனை ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்கிறாளோ அவர்கள் எல்லாம் எப்படி மோட்சத்துக்கு போனான்னா அவள் எல்லாம் ஒரு ஐடி கார்டு கூட்டி போகலாம் பெருமாள் முன்னாடி. என்னதுன்னா நான் ராமானுஜருக்கு ஆச்சாரியன் என்ன உள்ள விடும் அப்படின்னு பிடிப்பா. அப்போ எம்பெருமானாருடைய ஆச்சாரியர்களாயிருந்து மோட்சத்தை பெற்றவா முன்னாடி இருந்தவா, அவர்களுடைய சிஷ்யர்களாயிருந்து மோட்சத்தை பெற்றவா பின்னாடி வந்தவா. அதான் அர்வாஞ்சோ யத் பதசரசி ஜத்வந்த்வம் ஆஸ்ரித்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான்வயம் உபகதாக தேசிகா முக்தி மாப்புகு அப்படின்னு காட்டுறது. அப்போ அப்பேற்பட்ட அந்த நாயக மணியான எம்பெருமானாரிடத்திலே அதாவது பிற்பாடு வந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் திருவடி அந்த சம்பந்தத்தால் மோட்சம் அப்படின்னா அந்த இடத்துல பிராமணியம் கொண்டிருக்கணுமா வேண்டாமா, ஆசை கொள்ளணுமா வேண்டாமா? எனக்கு எம்பெருமானார் இடத்துல அவ்வளோ ஆசை அப்படின்னு இருந்தால் தானே எனக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படின்னா எத்தனை ஆச்சாரியர்கள் இருக்கிறாலோ எல்லாருக்கும் எம்பெருமானார் இடத்துல அவ்வளோ பக்தி உண்டு. அத்தனை பக்தி இருந்தும் ஒருத்தருக்கு மட்டும் யதீந்திர பிரவணர் அப்படின்ற பெயர் கிடைச்சிருச்சு. எத்தனை பேர் ஆச்சாரியர்கள் வந்தாலும் எம்பார், பட்டர், நஞ்சீயர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளலோகாச்சாரியர், திருவாய்மொழி பிள்ளை, இவா யாருக்கும் ராமானுஜரிடத்துல இருந்த பக்திக்கு குறவே கிடையாது. அந்தந்த ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா இந்த எம்பெருமானாருக்காக அவ என்ன பாடுபட்டிருக்கா, அந்த திருமேனியை காக்கிறதுக்கு எத்தனை பாடுபட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியும். அத்தனை இருந்தும் ஏன் சம்பிரதாயத்தில் சொல்கிறது உண்டு, எப்படி நம்மாழ்வாருக்கு ஒரு மதுரகவி ஆழ்வார் இருந்தாரோ அந்த மாதிரி எம்பெருமானாருக்கு ஒரு வடுகு நம்பிகள் அப்படின்னு, வடுகு நம்பிகள்னு ஒரு ஆச்சாரிய சார்வபௌமர். அந்த ஆச்சாரிய மகான் அவர் எம்பெருமானாரை தவிர வேற தேவதை தெரியாது அப்படின்னு இருந்தவர். உன்னை வழிய ஒரு தெய்வம் மத்தறியா மண்ணுபுகள் வடுகு நம்பி தன்னிலைகை அப்படின்னு மணவாள மாமிகள் தானே பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரியா எம்பெருமானாரை தவிர தெரியாத வடுகு நம்பிகள் இருந்தா அவர்களுக்கெல்லாம் யதீந்திர பிரவணர்னு பேர் வரலை. ஒருத்தருக்கு மட்டும் இந்த பேர் வந்தது. யார் இதுனா அவர் தான் மணவாள மாமுனிகள்.
இத்தனைக்கும் எம்பெருமானார் இருந்த காலத்தில் இருந்தவரே கிடையாது. பிற்பாடு அவருடைய மறு அவதாரமோ இல்லையோ 200 வருஷத்துக்கு அப்புறம் அவதரிச்சவர். இருந்தும் இவருக்கு தான் அந்த பேர் நின்றுடுத்து யதீந்திர பிரவணர்னு. எதனால என்ன, மற்றவர்களுக்கு யதீந்திர பிராவண்யம் இருந்தது, ஆனால் இவருக்கு அதுவே வடிவமாக வந்துடுச்சு. எதே போல ராமாயணத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், கட்டம். பெரிய பெருமாள் சயனிச்சிருக்கார். அந்த பெரிய பெருமாள் ரங்கநாதர் முன்னாடி, அது அயோத்தியாவில் இருந்த பெருமாள் முன்னாடி. பெரிய பெருமாள் இன்னைக்கு நாம் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிறோமே ரங்கநாதர் பெருமாள், அவர் அயோத்தியா இருந்தவர். அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கு குலதெய்வமாக வந்தவர். அந்த மாதிரி அங்கே அயோத்தியாவில் இருந்த அந்த பெருமாளை ராமனும் சீத்தையும் சேவிச்சுட்டு இருக்கா. எப்போ இதுன்னா, பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த பட்டாபிஷேகம் சொன்ன உடனே இன்னைக்கு ராத்திரி நீ உபவாசம் இருக்கணும், பெருமாளுக்கு நீ பூஜை பண்ணணும், நீ நியமத்தோடு இருக்கணும் அப்படின்னலாம் சொன்ன உடனே போனால் 2 பேரும் கிடுக்கணும்னா தீர்த்தம் ஆடினா அந்த வசிஷ்டாதி ரிஷிகளெல்லாம் அவர்களுக்கு இந்த புரோஹிதர்கள் எல்லாம் என்னெல்லாம் விரதம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நேராக பெருமாள் முன்னாடி உட்கார்ந்தா. கதே புரோஹிதே ராமஹா ஸ்நாத்வா நியத மானசா சகபத்யா விஷாலாக்ஷா நாராயணமுபாகமத்து அப்படின்னு காட்டுறது. அந்த எம்பெருமானை தன் பத்னியான சீத்தையோட கூட தான் திருவாராதனம் பண்ணினார். சயனிச்சிருக்கிறவர் யார்? பெருமாள். திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கிறவர் யார்? பெருமாள். இது என்ன சுவாமி, தனக்கு தானே திருவாரணம் பண்ணிக்கிறது உண்டா அப்படின்னாக்கா, பார்த்தாராம் பெருமாள், என்னுடைய பெருமைக்கு தக்கபடி வசிஷ்டரும் திருவாராதனம் பண்ண முடியாது, வாமதேவனும் திருவாராதனம் பண்ண முடியாது, நித்திய சூரிகளும் பண்ண முடியாது, பின்ன யார் பண்ணலான்னா எனக்கு நானே பண்ணிட்டாதான் உண்டு. என்னுடைய பெருமைக்கு தக்கபடி ஒரு திருவாராதனம் பண்ணணும்னா எனக்கு நானே பண்ணிட்டாதான் உண்டு, வேற யாரும் வர முடியாதுன்னு தானே பெருமாள் அவதரித்து இக்ஷ்வாக்கு வம்சத்தில் வந்து இந்த ஆராத்திய ஜெகநாதன் அந்த அந்த ஜெகநாதனான அந்த எம்பெருமானை தான் சகபத்யா விஷாலாட்சா நாராயணம் உபாகமத்து அப்படின்னு அந்த எம்பெருமானை தானே திருவாராதனம் பண்ணினான் அப்படின்னு சொல்கிறோமே. அந்த மாதிரி எம்பெருமானார், இது எம்பெருமான் அந்த கட்டம் அடுத்து, பெருமாளுடைய கட்டம் அடுத்து. அதே மாதிரி தான் இங்கேயும் எம்பெருமானார் இப்போ ஆதிசேஷன் வந்து அவதரிச்சிருக்கார் இல்லையா ராமானுஜரா, அவருடைய பெருமைக்கு தக்கபடி அந்த ராமானுஜர் யார் ஆராதிக்கிறது, யார் அவருக்கு அந்த சுசுரூஷை பண்ணுறது, யார் அந்த பிராவண்யத்தோடு இருக்கிறதுன்னா பார்த்தார். இந்த மாதிரி பிராவண்யம் வேற மொத்தொருவரால் முடியாது. ஆனபடியாலே இதுக்கும் நாமே கடவோம், நாமே பிறப்போம், நாமளே இன்னொரு அவதாரம் பண்ணி நாமளே திருவாராதனம் பண்ணிட்டாதான் உண்டு அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பிராவண்யத்தோட வந்து பிறந்தவர் மணவாள மாமுனிகள். யதீந்திர பிரவணர்னு பேர் பெற்றுட்டார். இது தான் வச்சிருந்த பேர் இல்லை, தன்னுடைய ஆச்சாரியனால வைக்கப்பட்ட பேர். இந்த எம்பெருமான் தானே அங்கீகரித்த பேர், நம்பெருமாள் தானே அங்கீகரிக்கிறார் யதீந்திர பிரவணர் அப்படி. அப்பேற்பட்ட யதீந்திர பிராவண்யம், ஆச்சாரியனிடத்துல இருந்த அந்த பிராவண்யம், இது ஒரு பெருமை. எத்தனை பேர் ஆச்சாரியர்கள் இருந்தாலும், என்னதான் ராமானுஜரிடத்துல பக்தி கொண்டிருந்தாலும், இவர் ஒருவருக்குத்தான் இந்த பேர் நின்னது யதீந்திர பிரவணர் அப்படின்னு. இன்னொரு பெருமை என்னன்னா, எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தாலும் நம் சம்பிரதாயத்தில் நம் போல்வாரான மனுஷர்களுக்கு, அல்பஜானிகளுக்கு, அஜ்ஞானிகளுக்கு அவர்கள் ஆச்சாரியராக இருந்து நம்ம எல்லாம் கடை தேர்த்தாழ ஒழிய இருக்கிற இந்த ஆச்சாரிய பரம்பரையில் ஒருத்தர் தான் பெருமாளுக்கே ஆச்சாரியனாக இருந்தார். அவர் யாருன்னா அவர் தான் மணவாள மாமுனிகள். நம்பெருமாள், அந்த பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இருக்கிறாரே, இந்த ஸ்ரீரங்கநாதனுக்கே ஆச்சாரியனான ஒரு பெருமை மாமுனிகளை சேரும். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அந்த விஷயத்தை கொண்டாடும்படியான நாள் தான் இன்னைக்கு ஆனி திருமூலம். என்ன நடந்தது அப்படின்னா, பெருமாளுடைய வைபவத்தை சொல்லக்கூடியது திருவாய்மொழி, ஆழ்வாருடைய திருவாய்மொழி. அதுக்கு பேரே பகவத் விஷயம் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். ஏன் சுவாமி பகவத் விஷயம்னா மற்றதெல்லாம் பகவத் விஷயம் இல்லையா? இப்போ விஷ்ணு புராணத்தில் சேவிக்கிறோம், அது பகவத் விஷயம் இல்லையா? வேறு புராணங்களெல்லாம் சேவிக்கிறோம், அது பகவத் விஷயம் இல்லையா? வேதம் பகவத் விஷயம் இல்லையா? வேறு சாஸ்திரங்கள் பகவத் விஷயம் இல்லையா? எல்லாமே உண்டு தான். ஆனால் பகவத் இதர விஷயம் கூட இருக்கும். இல்லை, பெருமாளை தவிர்ந்த மற்றவர்களுடைய கதையும் இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற பெருமாள் கதை இல்லை, மற்ற ஏதோ ஒரு கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் திருவாய்மொழியில் மட்டும் எங்கேயான தேடி பாருங்க, பெருமாளை தவிர வேற ஏதாவது ஒரு விஷயம் உண்டான்னா எந்த மூலையிலையும் ஒரு பாசுரத்தினுடைய ஒரு ஒரு மூலை கூட வேற விஷயமே கிடையாது. எம்பெருமானை தவிர வேற ஒன்னத்தையும் பாடவே இல்லை ஆழ்வார். அந்த அளவுக்கு பெருமாளுடைய வைபவங்கள் எல்லாம் பாடக்கூடியவரானபடியாலே அந்த ஆழ்வாருக்கு உண்டான ஏற்றம். அவருடைய திருவாய்மொழிக்கு பகவத் விஷயம்னு பேராடுது. அந்த பகவத் விஷயத்துக்கு 5 வியாக்கியானங்கள். அதாவது முதல்ல எம்பெருமானார் காலத்திலே ஏற்பட்டது 6000 படி, அது மேலே ஏற்பட்டது 9000 படி நஞ்சியர் அருளி செய்தது, அது மேலே 24000 படி பெரியவாச்சான் பிள்ளையுடையது, ஈடு 36000 படி நம்பிள்ளை சாதித்தது, வடக்கு திருவீதி பிள்ளை அதை பட்டோலை, அதாவது அதை ஏடுபடுத்தினது,
கடைசியில் வந்தது 12,000 படி வாதிகேசரி அழகுமணவாளஜீயர் அருளி செய்தது. இந்த மாதிரி 5 வியாக்கியானங்கள் உண்டு. 6,000, அதாவது 9,000, 24,000, 36,000, 12,000 அப்படின்னு 5 வியாக்கியானங்கள். இந்த 5 வியாக்கியானங்களும் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு இடத்துல சேர்ந்த ஒரு பெருமை யார் இடத்துலன்னா மணவாள மாமுனிகள் இடத்துல. பெருமாள் பார்த்தார், நம்பிள்ளைகள் எழுந்தருளி இருந்த காலத்திலே, அதாவது ஈடு 36,000 படி இப்போ தான் சொன்னேனே, அந்த வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். அது திருவாய்மொழிக்கு அந்த ஈடு 36,000 வியாக்கியானத்தை சேர்ச்சுட்டா வேற வாழ்க்கையே கிடையாது. அந்த பெருமாளை அவ்வளோ ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கார் அந்த 36,000 படி வியாக்கியானத்தில். அப்பேற்பட்ட அந்த நம்பிள்ளைகளுடைய வியாக்கியானத்தை கேட்கணும்னு பெருமாளுக்கு ஆசையம். ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒரு பெரிய ஆசை, நம்பிள்ளைகள் இந்த மாதிரி காலக்ஷேபம் சாதிக்கிறார் அப்படின்னா அதை நானும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணுமே அப்படின்னு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, அர்ச்சாவதாரமாக படுத்து தூங்கியிருக்கார். உள்ளே போனால் ஸ்ரீரங்கத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பெருமாள் பெருசாக சயனிச்சிருக்கார் ஆதிசேஷ பரியங்கத்தில். இந்த அர்ச்சா சமாதி இப்படி இருக்கிறது, இவா எல்லாம் நான் எழுந்து போனால் பயப்பட்டுடுவா, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தார். நல்ல வேளை அந்த நம்பிள்ளை அந்த காயத்ரி மண்டபத்துக்கு வெளியில் இன்றைக்கும் போய் நம்பிள்ளைகளுடைய காலக்ஷேப கூட்டத்தை சேவிச்சுக்கலாம். அதாவது அந்த கீழப்படி இறங்கினா அந்த பக்கத்தில் இருக்கும் அந்த நம்பிள்ளையுடைய காலக்ஷேப கூட்டம். நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, இன்றைக்கி கோவில் இன்னும் வெளியில் வந்த, அதாவது சந்நிதி இன்னும் வெளியில் வந்த உடனே கோபுர தரிசனம்னு ஒரு இடத்துல ஏறி நிற்க விடுவான். அந்த ஏறி நிற்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு தூணில் ஒரு சாய்மனை மாதிரி ஒரு பதிச்சு வச்சுருப்பா. அதாவது ஒரு கவச்சம் போட்டு வச்சுருப்பா. அந்த இடத்துல தான் நம்பிள்ளைகள் அமர்ந்து தான் திருவாய்மொழி வியாக்கியானங்கள்லாம் சொல்லுவார் அப்படின்னு சரித்திரம். ஏன்னா நேராக பெருமாளினுடைய திருவடி பார்சம், பெருமாள் திருவடி அங்கே இருக்குன்னா அந்த சந்நிதிக்கு வெளியில் தான் உட்காந்து அந்த திருவடியிலேயே உட்காந்து அந்த திருவாய்மொழி அர்த்தங்கள் எல்லாம் சாதிப்பாருன்னு சரித்திரம். அந்த மாதிரி அவர் சாதிச்சுட்டு இருக்கிறச்சே பெருமாளுக்கு ஒரு ஆசை, இது இத்தனை பேரெல்லாம் வந்து கேட்குறாளே, நான் கேட்கலையே, என்னுடைய சரித்திரம் நானே கேட்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு. பார்த்தார், எல்லாரும் இங்கே நம்பிள்ளைகள் கிட்ட அந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறச்சே இவருக்கு ஒரு ஆசை, வாயில் ரசம் ஊறுது. ஆஹா, என்னுடைய விஷயத்தை எல்லாரும் கேட்குறான், நான் கேட்கணுமேன்னு. அர்ச்சா சமாதியில் இருக்காருன்றது மறந்து போயிடுது பெருமாளுக்கு. அர்ச்சையாவது சமாதியாவது இதெல்லாம் போகட்டு போ அப்படின்னு எழுந்துட்டாராம். எழுந்து அந்த காயத்ரி மண்டபத்தில் அந்த மேலே ஜன்னல் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா அந்த ஏசி டக்ட்டு போயிருக்கும், அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜன்னல் இருக்கும், அவர் இருக்கார் 8 அடிக்கு இருக்கார். அந்த ஜன்னலில் அப்படி எட்டி பார்த்தாராம். ஏன்னா அங்கே நின்னா அங்கே தெரியுமோ இல்லை, பக்கத்தில் அந்த ஜன்னல் வெளியில தான் அந்த நம்பிள்ளை காலக்ஷேபம் சாட்சின்னு இருக்கார். அங்கே நின்று ஆஹா என்னமா இருக்கிறது அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்கார். ஆனால் அவருடைய தௌர்பாகியம் யார், பெருமாளுடைய தௌர்பாகியம், பக்கத்தில் திருவிளக்கு பிச்சன்னு ஒருத்தன். அவருடைய அந்த திருவிளக்கு பிச்சனுடைய கைங்கரியம் என்னன்னா விளக்கு பிடிச்சுன்னு நிற்கிறது, பெருமாளுக்கு விளக்கு பிடிச்சுன்னு நிற்கிறது. அவர் பெருமாளுக்கு இப்படி விளக்கு பிடிச்சுட்டு அந்த நம்பிள்ளையுடைய வியாக்கியானத்தை கேட்டுருக்கார். இங்கே பிள்ளை ஏதோ மொசுன்னு தட்டுறதே அப்படின்னு பின்னாடி பார்த்தா பயந்து போயிட்டாராம். 8 அடிக்கு ஒருத்தர் நிற்கிறார். அப்படி ஆதிசேஷ பரியங்கத்தை விட்டுட்டு இங்கே வந்து இந்த நம்பிள்ளைகளுடைய காலக்ஷேபத்தை கேட்குறாருன்னா பிச்சை சொன்னாராம், நீர் அர்ச்சா சமாதியே இல்லை, இப்படி குழஞ்சில்லை, இப்படி வரக்கூடாது, நீர் போய் படுத்துக்கோன்னா அன்னைக்கு படுத்தவாறு இன்னைக்கு வரைக்கும் எழுந்துக்கலைன்னு சரித்திரம். அப்போ அந்த மாதிரி பெருமாள் பாதியில் நம்பிள்ளைகளுடைய இந்த ஈடு கேட்காம விட்டுட்டாரோ இல்லையோ, பெரிய குறை, என்ன பண்ணுறதுன்னு காத்திருந்தார். மணவாள மாமனியோட அவதாரம் ஆச்சா இல்லையோ, ஆதிசேஷனுடைய வைபவம் இந்த ஈடு 36,000 படி இருக்கிறதே கண்டவாளில் சொல்லிட முடியாது. அதுக்கு சொல்லணும்னா அதுக்கு ஒரு நாவீர், அந்த நாக்குக்கு ஒரு சக்தி, அந்த தேஜஸ் வேணும், சாமர்த்தியம் வேணும். அது யார்கிட்ட இருக்கிறதுனா 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷனை தவிர வேற யார் இந்த நாவீருடைய பிரான்னு யாரை கூப்பிடுறது. அப்போ அந்த ஆதிசேஷனை தான் தேர்ந்தெடுத்தார். இவர் அவதாரம் பண்ணின உடனே இவர்கிட்ட தான் அந்த ஈடு கேட்கணும். இவருக்கு ஈடு பெருக்கருன்னு பேர் வந்துடுத்து. கேட்டால் இவர்கிட்ட தான் ஈடு கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டார் பெரிய பெருமாள். அவர் மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்தில் அங்கே போய் சேர்ந்த உடனே அவருக்கு ஆணையிடுறார், இன்னைக்கு தொடங்கி 1 வருஷ காலம் நம்முடைய உற்சவங்கள் எல்லாம் நிறுத்திப்போம். யாரு, பெரிய பெருமாள் சொல்கிற வார்த்தை. அவர் தப்பித்தவரி கூட அந்த உற்சவத்தை நிறுத்திக்கிறவர் கிடையாது. வேற என்ன நடந்தாலும், ஊரில் என்ன விசேஷம் இருந்தாலும் நம்பெருமாள் புறப்பட்டார்னு அது அங்கேயே நின்றுடும். அந்த விசேஷங்கள் அப்படியே நின்று போயிடும். ஏன்னா நம்பெருமாள் தான் ராஜா, அவரை மீறி ஒரு வார்த்தை நடக்க முடியாது இந்த கோவிலில். என்னதான் காலக்ஷேபம், என்னதான் உபன்யாசம், என்னவா இருந்தாலும் பெருமாள் புறப்பட்டார்னா எல்லாமே அப்படியே நின்று போயிடும். அப்பேற்பட்ட அந்த ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பெருமாள், பெரிய பெருமாள், அவர் சொல்கிறார், 1 வருஷம் நம்முடைய உற்சவங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுப்போம், வேற ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஈடு 36,000 படி நித்தியப்படி இங்கே சாதிக்கணும் அப்படின்ட்டார். ஸ்ரீரங்கநாதன் அவங்க சயனிச்சிருக்காருன்னா முன்னாடி காயத்ரி மண்டபம் இருக்கிறது, முன்னாடி சந்தன மண்டபம் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த சந்தன மண்டபத்தில் போனால் அந்த சித்திரத்தை வரைஞ்சி அங்கே வச்சிருப்பா, பார்க்கலாம்.
இந்த சித்திரம் ஒரு மண்டபம் இருக்கும், அங்கே தான் பெருமாளுக்கு திருமஞ்சனங்கள் எல்லாம் கண்டருள்றார் எங்கள் பெருமாள். அந்த மண்டபங்கள் அந்த இடத்துல தான் பெருமாள் ஏழிருந்தார். நம்பெருமாள் நித்தியம் அங்கே ஏழுவார். அங்கே பக்கத்தில் உட்காந்து மணவாள மாமுனிகள் ஈடு 36,000 படி தினந்தோறும் அதை சாதிப்பறான். ஒரு வருஷ காலம் அப்படியே சாதிப்பார். பகவத் விஷயம் திருவாய்மொழிக்கு உண்டான வியாக்கியானங்கள் என்ன வியாக்கியானம், அந்த ஈடு 36 படி வியாக்கியானம் அவ்வளோ ஆச்சரியமான வியாக்கியானம். அதை தன்னுடைய வாக்வைகரியாலே தான் அதெல்லாம் சாதிப்பார் மணவாள மாமுனிகள். பெருமாள் ஆனந்தமாக திருச்செவி சாத்துவார். அன்றைக்கி நம்பிள்ளைகள் கிட்ட கேட்கணுன்றச்சே நீ திருவழுக்கு பிச்சன், நீ அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொன்னல, அதெல்லாம் நடக்காது. நான் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்து தேவிமார்களோட கூடி உட்கார்ந்து கேட்ட வைபவம் திருவாய்மொழிக்கு. ராமனா இருக்கிறச்சே ராமாயணத்தையும் கேட்டார். எப்படி கேட்டார்னா, பக்கத்தில் சீதை இல்லை, ஐயோ யாரும் இல்லையே அப்படின்னு தனிமையில கேட்டார். பகவத்கீதை அதாவது யுத்தரங்கத்தில் விஷ்ணு சஹசிரநாமாத்தியாயத்தை தன்னுடைய வைபவத்தெல்லாம் கேட்டான் கண்ணன். பக்கத்தில் ருக்மிணி தேவி இருந்தாளான்னு கிடையாது. இந்த குறையெல்லாம் தீர திருவாய்மொழி என்னுடைய வைபவத்தை கேட்கணும்னா இந்த பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கத்தில் பூமி நாச்சியார் எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் புடிய சூழ்ந்து உட்கார்ந்துருக்கிறச்சே அந்த சிம்ஹாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறச்சே அப்போ அந்த திருவாய்மொழியை தான் கேட்கணும். நடுவில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். அந்த மாதிரி இருந்து அந்த திருவாய்மொழியை கேட்கணும்னு இதுக்கு அந்த சன்னிவேஷத்தையும் தான் அமைச்சுட்டார். ரெண்டாவது ஆச்சாரனும் தான் தேர்ந்தெடுத்துட்டார். இந்த மணவாள மாமுனிகளை தவிர இதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அத்தனை வியாக்கியானங்களும் வந்து தேங்குற இடம் மாமுனிகள் இடத்துல. இது முன்னாடி கேட்டிருந்தா அந்தந்த ஆச்சாரர்கள் இருக்கிற வரைக்கும் வந்த வியாக்கியானங்கள் மட்டும் சொல்லியிருக்க முடியும். ஆனால் மாமுனிகள் கடைசி தானே, ஆனப்படியால் எல்லா வியாக்கியானங்களும் இவர் பக்கத்தில் இருந்தது. அத்தனை பிரமாணங்களும் இவருக்கு வாச்சோ விதேயமாக இருந்தது. ஆனபடியால் கேட்ட இவர்கிட்டனா கேட்கணும் அப்படின்னு மாமுனிகளை அமர்த்தினார். ஒரு வருஷம் காலம் இந்த ஈடு சாதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மாமுனிகள் தெரிச்சு போயிட்டார். நாமார் பெரிய திருமண்டபமார், இந்த பெரிய திருமண்டபத்தில் உட்காந்து பெருமாளுக்கு நான் சொல்கிறதுங்கிறது ஒரு நடக்கிற விஷயமா? இதெல்லாம் என்னால் முடியுமாண்ணா? பெருமாள் சொன்னார், ஒரு வருஷ கால உற்சவங்கள் நடக்காது, நீர் சொல்லணுன்ன உடனே அதை சிரசா வகித்து அதை ஒரு வருஷ காலம் தான் சாதித்தார். அந்த ஈடு 36,000 படி வியாக்கியானம். அந்த வியாக்கியானம் முடியறது. அந்த வியாக்கியானம் அது பூர்த்தி சொன்னதுக்கு அப்புறம் அதோடைய சாத்து வரை நடக்கணும் இல்லையோ, அது முடியுறதோ அந்த கிரந்தம் முடியறதோ இல்லையோ. அந்த கிரந்தம் முடிஞ்சது. அந்த கிரந்தம் முடிஞ்ச உடனே சாமான்யமாக என்ன பண்ணுவா, இந்த கிரந்தம் யார்கிட்டையான கேட்டுருக்கோம் அப்படின்னா அந்த கிரந்தம் முடிஞ்ச உடனே அவருக்கு வேண்டிய சம்பாவனைகள் எல்லாம் பண்ணுறது, அவர் வேண்டிய பகுமானங்கள் எல்லாம் பண்ணுறது, சிஷ்யனாக இருந்தால் தனியனை சேவிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாள். ஆச்சாரியன் அதாவது விஷயத்தை சொல்லியிருக்கா அப்படின்னா அவர் தானே ஆச்சாரியன். ஆனபடியால் அந்த ஆச்சாரியனுக்கு வேண்டிய சம்பாவனைகள் எல்லாம் பண்ணணும், வேண்டிய பகுமானங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவா இல்லையா. நம்பெருமாள் பார்த்தார், ஒரு வருஷம் நமக்காக மாமுனிகள் இந்த ஈடெல்லாம் சாதிச்சிருக்காரு, நம்முடைய ஆசையை நிறைவேற்றிருக்காரு, இவருக்கு தக்கபடி நான் பகுமானம் பண்ணணும், என்ன பண்ணலாம் பார்த்தார். ரங்கநாயகன்ற ஒரு 5 வயசு பிள்ளையா தான் அவதரித்து அங்கேயே வந்தார். அதாவது தான் அந்த ரங்கநாயகன் அப்படின்னு அந்த அர்ச்சக பிள்ளையுடைய வடிவத்தில் அங்கே வந்து நின்று இந்த மந்திரத்தை தான் சொன்னான்னு சரித்திரம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீ பக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் அப்படின்ற இந்த தனியன் சாமான்யமாக மணவாள மாமுனிகளுக்கு சேவிக்கிற தனியன். இது நம்பெருமாள் தான் சாதிச்சது. அந்த மாதிரி தான் வந்து இந்த ரங்கநாயகன்ற ஒரு பிள்ளை வடிவத்தில் வந்து இதை சாதிச்சுட்டு தான் மறைஞ்சு போனா அப்படின்னு சரித்திரம். அந்த வைபவம் நடந்த நன்னாள் தான் இன்னைக்கு ஆனி திருமூலம். அந்த வைபவம் அந்த மாமுனிகளுடைய தனியன் அவதரித்த நாள். இல்லை என்ன வைபவம், என்ன ஒரு பெருமை அப்படின்னா, ஆச்சாரியனான எம்பெருமானாரிடத்துல பிராவண்யம் கொண்டவன் பேர் பெற்றுட்டார். அதை பார்த்தோம், யதீந்திர பிரவணர் அப்படின்ற வைபவம். இன்னொன்று சாட்சாத்தான பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியனான ஒரு வைபவம் அப்படின்னு பார்த்தோமா. அதில் பெரிய பெருமாள் இன்னைக்கும் தான் மாமுனிகளை ஆச்சாரனை கொண்டிருக்கார் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமான 2 சான்றுகள்லாம் காட்டுறா பெருமாள். அதாவது ஆச்சாரியனுக்கு திருநக்ஷத்திரங்கள் அதாவது தீர்த்த திருவத்தியனங்கள் இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னு இருக்காருதா இல்லையா. அப்போ அந்த மாதிரி நடக்கிறச்சே மற்ற எந்த ஆச்சாரியனுக்கும் நடக்காத ஒரு வைபவம் மாமுனிகளுக்கு உண்டு. என்னன்னா, மாமுனிகள் பரமபதிச்ச நாள் வருது. அந்த பரமபதிச்ச நாள் வர்றச்சே அது தீர்த்த திருவத்தியன நாள். அந்த நாள் வர்றச்சே பெரிய பெருமாள் தன்னுடைய பிரசாதங்கள் பகுமானங்கள் எல்லாம் மாமுனிகளுக்கு நுச்சு ஒரு பெரிய கொண்டாட்டமாக அந்த கொண்டாடி மாமுனிகளுக்கு அந்த தீர்த்த திருவத்தியனத்தை நடத்துவார்னு இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது. அப்படியே அந்த திருவத்தியனம் பண்ணுறவன் வெத்தலை பாக்கு ஓடக்கூடாது, அந்த போக பதார்த்தங்கள் எதுவுமே ஸ்வீகாரியம் பண்ணக்கூடாதுன்னா பெரிய பெருமாள் நித்தியமே அத்தனை போகங்கள் கண்டறவர். அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த அடைக்காய் தான் செய்ய மாட்டார் அப்படின்னு பெரியவா சொல்லி கேள்வி.
அவள் அந்த மாதிரி இந்த தீர்த்த திருவத்தியானத்தை ஒரு சிஷ்யனாகவே நின்று நடத்துகிறாரோ இல்லையோ, அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது. அதுக்கு எல்லாம் பீஜாவாமம் பண்ணி முதல்ல சிஷ்யனா அதாவது ஆனது ஆச்சாரனை ஸ்வீகாரம் பண்ணது என்னைக்குன்னா அந்த ஒரு ஆணி திருமூலத்தன்னைக்கு. அங்கே இந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனின்ற தனியனையும் தான் சமர்ப்பித்தார். அது மட்டும் சொல்ல கொடுத்து நிற்கல, தன்னுடைய ஆதிசேஷ பீட்டத்தையும் எடுத்து கொடுத்தாராம். இன்னைக்கெல்லாம் மாமனிகளை சேவிக்கிறச்ச சாமான்யமாக எந்த இடத்துல சேவிச்சாலும் மேலே ஒரு ஆதிசேஷ பீட்டத்தோடு இருப்பார். ஏன் சுவாமி மற்ற ஆச்சாரியர்களுக்கு எங்கேயும் இல்லையா, மாமுனிகளுக்கு என்ன ஸ்பெஷலாக ஒரு ஆதிசேஷ பீட்டம்னா வேற ஒன்றும் இல்லை. நம்பெருமாள் தான் சமர்ப்பித்த தன்னுடைய வஸ்துவை தான் சமர்ப்பிக்கணுமோ இல்லையோ, தன்னுடைய தனத்தை எல்லாம் கொடுத்துடணுமோ இல்லையோ, அப்போ தன்னுடைய தனத்தை எடுத்து கொடுத்தார், ஆதிசேஷ பீட்டத்தையும் எடுத்து கொடுத்தார். ஆனபடியால் இன்னைக்கு வரைக்கும் மாமுனிகள் அப்படி தான் சேவிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு விஷயம், அதாவது பெருமாள் சிஷ்யனா வந்துட்டாருன்றது இது மேலே ரொம்ப ரசகனமான ஒரு விஷயம். அதை மட்டும் சொல்லி நிறுத்துறேன். இப்போ பெருமாள் தன்னுடைய தனத்தை கொடுக்கணும்னா என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். இத்தனை பொற்காசு கொடுத்துருக்கலாம், இல்லை இத்தனை வேற ஏதோ சத்திர சாமராதி எத்தனை விஷயங்களோ எல்லாம் கொடுத்துருக்கலாம். எல்லாம் விட்டுட்டு ஏதோ ஆதிசேஷ பரியங்கத்தை மாத்திரம் எடுத்து கொடுத்தாரே ஏன்? வேற எத்தனை விஷயங்கள் அவருக்கு பரிகாரமாக இருக்கிறது, அதெல்லாமே விட்டுட்டு இந்த ஆதிசேஷ பரியங்கத்தை ஏன் கொடுத்தாருன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த தனியனில் சொல்கிறச்சே என்ன சொல்லித்து, யதீந்திர பிரவணன் அப்படின்னு சொல்லித்தா இல்லையா. யதீந்திரர் அப்படின்னா ராமானுஜர், அவரிடத்துல பிராவண்யம் ஆசை கொண்டவர் ஆனபடியால் அவருக்கு யதீந்திர பிரவணர்னு பேர் வந்ததா? வேதம் சொல்கிறது ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணுறச்சே எனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணுறச்சே அந்த ஆச்சாரியனுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணணும். ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேத் சீஹி அப்படின்றது. ஆச்சாரியனுக்கு பிரியமான தனத்தை கொடுத்து அவன் பிரஜாதந்துவை வளர்த்துண்டு போகணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த மாதிரி பெரிய பெருமாள் பார்த்தார், வேதமான ஆச்சாரியனுக்கு எது பிரியமோ அதை கொடுன்றது. எனக்கு ஆச்சாரியன் மணவாள மாமனிகள், அவருக்கு எது பிரியம்? தந்தனர் தாய்தாரம் தனையர் பெரும் செல்வம் எந்தனக்கு நீயே யதிராஷா. மாமுனிகள் தானே சொல்லிக்கிறார் இந்த வார்த்தையை. தந்தை தாய் நத்தாரம் தனையர் பெரும் செல்வம், எனக்கு தாயோ தந்தையோ தாரர்கள் அதாவது என் மனைவிகளோ இல்லை என் புத்திரர்களோ இவர்களால் நான் என்ன ஆசை என்ன சந்தோஷப்படுறேனோ எல்லாமே உம்முடைய திருவடியே எதிராஷா எம்பெருமானாரே உம்முடைய திருவடி தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். அதாவது தனையர் பெரும் செல்வம், பெரும் செல்வம் எல்லாம் நீரே அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு எத்தனை பெரிய தனமாக இருந்தாலும் தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஆள வந்தார் சொன்ன அதே வார்த்தையை அப்படியே தமிழ் படுத்திருக்கார். பெரும் செல்வம் எந்தனுக்கு நீயே எதிராஷா அப்படின்ட்டார். அப்போ அந்த பெரும் செல்வமாக என்னவா கொண்டிருக்கார் மாமுனிகள்னா எம்பெருமானார் ராமானுஜரை கொண்டிருக்காரோ இல்லையோ. அப்போது பெரிய பெருமாள் என்னவா கொடுத்துருக்கணும் மாமுனிகளுக்குன்னா ஒரு ராமானுஜரை கொடுத்துருக்கணும். ஆச்சாரனுக்கு ரொம்ப பிரியமான வஸ்து அந்த எம்பெருமானாரோட திருமேனி தானே. அப்போ எம்பெருமானார் ராமானுஜரை கொடுத்துருக்கணும். ராமானுஜரை எங்கே தேடி போகிறது? பார்த்தார் ஆதிசேஷ படுக்கை தானே ராமானுஜர், இந்தாரும் அந்த ஆதிசேஷ படுக்கையை வச்சுக்கோம் அப்படின்ட்டு அந்த ராமானுஜரை எடுத்து கொடுத்துட்டாரோ இல்லையோ. அந்த ராமானுஜரை கொடுத்து அதில் அமர வச்சா மாமுனிகள் இத்தனைக்கு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கறது. எத்தனை பெரிய ஆச்சாரனாக இருந்தாலும் பெருமாளுடைய பீட்டத்தில் தான் எழுதிருப்பாரா? பெருமாளுடைய பீட்டம் அப்படின்னு உடனே போய் உட்காந்துருக்கும். இப்போ இங்கேயே எத்தனையோ அப்படி இப்படி எத்தனையோ கைங்கரியங்களெல்லாம் பண்ணுறோம். ஒரு உற்சவம் வந்ததுன்னா இந்த தோளுக்கினியான் இல்லை மங்களகிரி எல்லாமே ஏழை பண்ணுறோம். வாடா எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது அப்படின்னு எங்கன்னா ஒரு நாள் யாரும் ஒரு கைங்கரியம் போகிறோம் அதில் போய் உட்காந்தது பார்த்துருக்குமா? பெருமாளுக்கு ஒரு ஆசனம்னா பெருமாளுக்கு மட்டும்தான் அது ஆசனம். நான் போய் உட்காந்துடுறதுக்கு இல்லை. அது எத்தனை பெரியவனாக இருந்தாலும் அதில் நான் போய் உட்காந்துட முடியாது. அவன் மாமுனிகளுக்கு இது தெரியாதா? பெருமாளுடைய ஆதிசேஷ பரியங்கத்தை கொடுத்தா அதில் போய் உட்காந்துடுவாரானா? மாமுனிகளுக்கு பெருமாளுடைய ஆதிசேஷ பரியங்கன்னு ஸ்வீகாரம் பண்ணவே இல்லை. அவர் சாட்சாத்தா எம்பெருமானாரை பார்த்துட்டார். எம்பெருமானாருடைய மடியில் என்ன உட்காந்துருக்கேன், இல்லை எனக்கு என்ன குறை அப்படின்ட்டார் அவர். இத்தனைக்கு யதீந்திர பிரவணர்னு பேர் பெற்றவர் தானே, ராமானுஜர் இடத்துல அந்த ஆசை கொண்டவர் தானே. அப்போ அந்த ராமானுஜருடைய மடியில் உட்காண்டிருக்கிற எனக்கு என்ன குறை அப்படின்னு அந்த ஆதிசேஷ பரியங்கத்தை தான் ஸ்வீகாரம் பண்ணினார்னு பார்த்தால் இப்போ என்ன வைபவம்? அந்த பெருமாளுக்கு வைபவம் சொல்கிறதா இல்லை பெருமாளுக்கு ஆச்சாரியரான இந்த மாமுனிகளுக்கு வைபவம் சொல்கிறதா? ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு பெருமாளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை கொண்டு ஸ்வீகாரம் பண்ணுறச்சேவும் என்னவா ஸ்வீகாரம் பண்ணிருக்காருன்னு நம்ம மாமுனிகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பெருமாளுக்கே ஆச்சாரனான வைபவம்னா சாமானியப்பட்ட வைபவமே கிடையாது. அப்படி அந்த எம்பெருமானாரே அந்த ஆதிசேஷனை ஸ்வீகாரம் பண்ணினாரே, ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகிருத்தியான்னு அது மேலே அந்த தனியனு சமர்ப்பிச்சாரே, அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆணி திருமூலம்.
இந்த திருமூலத்தில் இன்னைக்கு மணவாள மாமுனிகள் நமக்கு அற்புதமாக சேவை சாதிச்சுட்டு இருக்கிற இந்த விஷயம், மாமுனிகள் இப்படி வெளியில ஏறி சேவை சாதிக்கிறாரே எதுக்காக அப்படின்னு கேள்வி வந்தால் அதுக்கு விடை சொல்கிற ஒரு விதத்தில் தான் இன்னைய உபன்யாசம் அமைஞ்சுடுத்து. அதனால் விஷ்ணு புராணம் நாளைக்கு தள்ளப்பட்டது. இந்த மாமுனிகளுடைய வைபவம் நமக்கு எல்லாருக்கும் பரம பாவனமான ஒரு விஷயம். மாமுனிகளுடைய பேர் சொல்கிறதே பங்கி பாவனம் அப்படின்னு காட்டுற. பங்கினா இப்போ கோஷ்டியாக உட்காந்துருக்குறோம், இங்கே ஏதாவது நமக்கு அசுத்தி வந்துடுறதுன்னா, அதாவது எண்ணத்தால் இல்லை கிரியையால் ஏதாவது ஒரு அசுத்தி வந்துடுறதுன்னா அந்த பங்கியை பாவனமாக்கிறது, அதை புனிதமாக்கிறது, அந்த தன்மை என்ன எங்கே இருக்கிறதுனா மாமுனிகளுடைய ஒரு திருநாமத்துக்கே உண்டு, மாமுனிகளுடைய ஒரு சாநித்தியத்துக்கு உண்டு அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான வைபவம். அப்பேற்பட்ட மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை யதாவகாசம் இருக்கிற அவகாசத்துக்குள்ளே யதாமதி அப்படியே விண்ணப்பிச்சிருக்கிறேன். அந்த மாமுனிகளுடைய திருவடிகளை நாமும் அடைந்து சத்தையை பெறுவோமாக. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.